ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை. அதுக்கு மட்டன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், ஒரு முட்டை, 2 ஸ்பூன் கடலை மாவு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, வத்தல், மஞ்சத்தூள், வத்தல் தூள், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம் உள்ள தான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. மட்டன் குட்டி குட்டியாக நல்லா எலும்பில்லாத கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ஃப்ரை பேன் வச்சு இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே 2 வத்தல், அதை எடுத்து வச்சுருக்கிற மிளகு, அதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அது எல்லாமே இது கூட ஸ்பைசஸ் ஃபுல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க 2 ஸ்பூன் அளவு மல்லியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, நம்ம கருவேப்பிலை அதையும் நல்லா உதுத்து அது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் வறுபடுத அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல, மல்லிப்பொடி, கரம் மசாலா, வத்தத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற நம்ம மட்டன் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக அதில் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று போல் அழகாக பைண்ட் பண்ணி நல்லா அழகாக மாவு நல்லா அழகாக அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இது கூடவே 2 ஸ்பூன் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம், அதுவும் ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக நமக்கு பிடிச்ச அளவு நல்லா உருண்டையாக நமக்கு தேவையான அளவு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு பைண்டிங்காண்டி தான் முட்டையும் கடலை மாவும் இதில் ஆட் பண்ணுறோங்க. இது நல்லா உருட்டி பிடிச்சி வச்சுட்டு, நம்ம ஒரு ஃப்ரை பண்ண நல்லா ஆயில் ஊற்றி, நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. நல்லா சூப்பராக சுவையான டேஸ்டான ஸ்பைசியான மட்டன் கோலா உருண்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.